ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீம். 12ஆம் வகுப்பில் கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் மருத்துவ படிப்பிற்காக விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களும் விண்ணப்பிக்கூடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கட் ஆஃப் மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதை கருத்தில் கொண்டு, அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் போட்டி அதிகரிப்பதன் காரணமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கட்டண உயர்வுக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, பொறியியல் படிப்பதற்காக விண்ணப்பிக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழலை எவ்வாறு மாற்றப் போகின்றோம்? அரசு இதில் எது போன்றதொரு நடவடிக்கை எடுக்க வேண்டும்? குறிப்பாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கட்டண உயர்வை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை பேச இருக்கின்றோம். முதலில் இது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 7ஆம் தேதி வெளியானது. கேள்வித்தாளின் கடினத்தன்மை காரணமாக இந்த ஆண்டு உயிரியல் மற்றும் இயற்பியல் பாடங்களில் முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கணிசமாக குறைந்துள்ளது. இதனையடுத்து மருத்துவ படிப்பிற்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மருத்துவ சேர்க்கை வாய்ப்பை இழந்த மாணவர்கள் இந்த ஆண்டு கலந்தாய்வில் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு நடக்கும் பட்சத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி இடங்களை பிடிப்பதற்கு மாணவர்களுக்கிடையே கடும் போட்டி நிலவும் என்றும், இதன் காரணமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கட்டணத்தை உயர்த்த வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கட்டணம் அரசு மருத்துவக் கல்லூரிகளை விட 100 மடங்கு அதிகமாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் கணித பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரித்துள்ளது. கணித பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றுள்ள மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு பொறியியலுக்கான சேர்க்கை கலந்தாய்வில் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் கல்வியாளர்கள் கருதுகின்றனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே பொறியியல் படிப்பின் மீதான ஆர்வம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் குறைந்து வருகிறது. சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 30% மேற்பட்ட பொறியியல் இடங்கள் நிரப்பப்படாமல் போவதாக தெரிய வந்துள்ளது. அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நாம் அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது 12ஆம் வகுப்பில் அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. இந்த சூழலில் மருத்துவ கலந்தாய்வில் கடந்த ஆண்டு வெற்றி பெற்றவர்களும் கூட இந்த ஆண்டு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுடைய கட்டணத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதை எவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? குறிப்பாக அரசு இதை எவ்வாறு பார்க்க வேண்டும்? இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அரசு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது இந்த ஆண்டு சென்ற ஆண்டை விட எல்லா வகுப்புகளுக்குமே, அதாவது இடஒதுக்கீட்டில் உள்ள எல்லா வகுப்புகளுக்குமே 0.5 விழுக்காடு கட் ஆஃப் வந்து குறையலாங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கு. 2012-13 கூட ஏறத்தாழ ஒரு 1500 மாணவர்கள் அதுக்கு முதலாண்டு தேர்வு எழுதினவங்க வந்து எம்பிபிஎஸ் கிடைக்கிறாங்க, அடுத்த ஆண்டை வந்து அப்ளை பண்ணாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுமே நடக்குது. ஆனால் அது என்னன்னாக்கா, அடிப்படையில் என்னன்னாக்கா, நம்முடைய மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை அட்மிஷன் ப்ராசஸ்லேயே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிக்கலான ஒரு போக்கு இருக்கிறது. நடைமுறையில் ஏகப்பட்ட சிக்கல் வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸில் இருக்குது. இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு நடைமுறை வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்துச்சு. அதாவது என்னன்னாக்கா, +2ல் வாங்கக்கூடிய மதிப்பெண்ணையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மதிப்பெண்ணையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மாணவர்களை சேர்ப்பது. இதில் வந்து பல்வேறு பாசிட்டிவான அம்சம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டு, கிராமப்புற மாணவர்களுக்குமே உண்டு. இப்போ வந்து கிராமப்புற மாணவர் வந்து சரியாக மதிப்பெண் எடுக்கலைனாக்க, +2ல் மதிப்பெண் எடுக்கலைனாக்க அவருக்கு அந்த ஆப்ஷனே முடிஞ்சு போச்சு. திரும்ப வந்து ஒரு இடம் +2 எக்ஸாம் இப்போ எழுத முடியாது, ஒரு இடம் தான் எழுத முடியும். அப்போ அதில் மதிப்பெண் குறைந்தால், அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வீட்டில் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க, இல்லை தேர்வு நேரத்தில் அவருக்கே உடம்பு சரியில்லை, ஒரு விபத்து ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு முறை அவங்க தேர்வு எழுதி அந்த தேர்வில் சரியான மதிப்பெண் எடுக்கலைனாக்க அவங்க எம்பிபிஎஸ் போக முடியாது. ஆனால் ஏற்கனவே இந்த முறையில் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தனால அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அப்போ அடுத்த ஆண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடைமுறை சிக்கல் வருது பாருங்கள். ஏற்கனவே எங்களுடைய சங்கம் இடையூறுக்கு மன்னிக்கவும், நுழைவுத் தேர்வு என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. ஏனென்றால் நுழைவுத் தேர்வு என்பது முழுக்க அவர் பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் கற்ற விதத்தை தாண்டி அனாலிட்டிக்கல் மெத்தடில் அவர் இதுவரை, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் அவருக்கு பயிற்றுவிக்கப்பட்ட முறையை தாண்டி அனாலிட்டிக்கல் மெத்தடில் அவருக்கு கொஸ்டின்கள் கேட்கப்படும்.
ஆனால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வசதியான மாணவர்கள் நுழைவுத் தேர்வுக்காக தனியாக பணம் செலுத்தி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஆகவே இப்படி படிக்கக்கூடிய மாணவர்களையும் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் ஒன்றாக சரிநிகர் தட்டில் வைக்க முடியாது, அவர்களுக்கு இணையான நுழைவுத் தேர்வை வழங்கக்கூடாது. ஆகவே நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் அனைவரும் எழுப்பிய குரலின் அடிப்படையில் தான் அது ரத்து செய்யப்பட்டது. இது எவ்வாறு நீங்கள் கூறக்கூடிய விஷயங்களை நியாயப்படுத்துகிறீர்கள்? கல்வியாளர்கள் மேம்போக்காக இந்த கருத்தை பார்த்து அவங்க பார்த்து வச்சாங்க. இந்த பிரச்சனை மருத்துவத்துறையில் உள்ளவங்களோட வல்லுநர்களை கருத்தை கேட்டிருக்கணும். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க, இப்போ இது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ என்னன்னாக்க, இன்றைக்கு நடைமுறை உள்ள +2 மாணவர் மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கையில் யார் அதிகமாக வரானாக்க, நகர்ப்புறத்தில் படித்தவங்க தான் வர்றாங்க. நகர்ப்புறத்தில் உள்ள இல்லைன்னா கிராமப்புறத்தில் உள்ள வசதியானவர்கள் யாரெல்லாம் போயிட்டு நாமக்கல்லையும் ராசிபுரத்திலையும். அதனால் தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். இப்போது இருக்கக்கூடிய இந்த படிப்பு முறையில் 12ஆம் வகுப்பில் அவர் பெறக்கூடிய மதிப்பெண்ணை கூட கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இணையாக பெற முடியவில்லை. ஆனால் அதை தாண்டி ஒரு படி மேலே இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை கிராமப்புறத்திலிருந்து அரசு பள்ளியில் படித்து வரக்கூடிய மாணவர் எவ்வாறு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய நல்ல பள்ளியில் படித்து வந்த மாணவரை எதிர்கொள்வார் என்று நினைக்கிறீர்கள்? சமமாக இல்லை பிரச்சனை என்னக்க, சமமாக எதிர்கொள்ளக்கூடியவர்களை அவங்களை உருவாக்கணும். நம்முடைய பாடத்திட்டங்களை மாற்றங்களை உருவாக்கணும். அதே போல முதலில் அதை செய்ய வேண்டும். சரியா? இல்ல எல்லாத்தையும் சேர்த்து தான் செய்யணும். ஒண்ணு அதை செஞ்சுட்டு இதை செய்யறதுலாம் கிடையாது. அதை செய்த பிறகுதானே நாம் இணையான ஒரு சண்டை பேச விடுங்க. நீங்க இன்டர்வியூ பண்ணினா என்னோட பாயிண்ட்ஸ் போயிடும். இப்போ என்னன்னாக்க, இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் தவிர இதர மாணவர்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் 15% சீட் இருக்கு. அதில் எல்லாமே அதிகமாக தான் எடுக்கிறாங்க. எய்ம்ஸில் கடந்த 10 ஆண்டுகளில் 250க்கு மேற்பட்ட MBBS இடங்கள் இருந்தது. அதில் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எடுத்தது வெறும் 6 இடங்கள் தான். அதுபோல் பார்த்தீங்கன்னாக்க, பல்வேறு மாநில மாணவர்கள் வெளிநாட்டு யூனிவர்சிட்டியிலும் கூட நிறையா படிக்கிறாங்க. இப்போ இந்த போட்டித் தேர்வு எழுதி இந்த MBBSல மட்டும் இல்லை, பொறியியல் கல்லூரிலையும் மத்திய அரசுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் தவிர இதர மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக இடம்பெறாங்க. அதுக்கான புள்ளிவிவரங்களாம் ஏற்ற இருக்கு. அப்போ என்னன்னாக்க, நம்ம ஒரு தேர்வை பயமுறுத்துறோம். தேர்வு பிரச்சனை இல்லை. என்னன்னாக்க, இன்னைக்கு இடங்கள் குறைவாக இருக்கு, போட்டி அதிகமாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது இடங்களை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே சமயத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய கல்வித்தரத்தை மத்திய அரசு கல்வித்தரத்துக்கு சமமாக அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் இதையெல்லாம் விட்டுட்டு இந்த தேர்வு முறைதான் காரணம், நுழைவுத் தேர்வு தான் காரணங்கிறத வாதம் மேம்போக்கான வாதம். ஐயா, உங்களுடைய வாதத்திலேயே நான் வருகின்றேன். அதற்கு முன்னர் ஒரு புள்ளி விவரத்தை பார்த்து விடலாம். மருத்துவ படிப்பை பொறுத்தவரை தமிழகத்தில் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றன என்பது குறித்த விஷயத்தை பார்த்துவிட்டு இந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். அரசு மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை 19 அரசு மருத்துவக் கல்லூரிகள், 20 மருத்துவக் கல்லூரிகள், ஒரு பல் மருத்துவக் கல்லூரி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது 20 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. மொத்த இடங்கள் 2555. நான் குறிப்பிடுவது அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய இடங்கள். இதில் 85% இடங்கள் ஒற்றைச்சாளர முறையில் நிரப்பப்படுகின்றது. மீதி இருக்கக்கூடிய 15 இடங்கள் தேசிய அளவில் நிரப்பப்படுகின்றது. தமிழகத்தில் 22 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் தற்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த புள்ளி விவரங்களை நாம் பார்த்தோம். ஐயா, உங்களின் அடிப்படையில், நீங்கள் முன்வைத்த வாதத்தின் அடிப்படையில் இந்த கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். தமிழகத்தில் மருத்துவக் கல்லூரி, அதாவது ஒட்டுமொத்தத்தில் கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய தேவை இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் கூட தெரிவிக்கின்றன. இதை வைத்து பார்க்கும்போது கல்வித்தரம் உயர்த்தப்பட வேண்டும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வித்தரத்தில் பயிலக்கூடிய மாணவர்களிலும் கூட வித்தியாசம் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா? வித்தியாசம் இருக்கிறது. கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவருக்கும் நகர்ப்புறத்தில் ஒரு நல்ல பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வித்தியாசம் இருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைனாக்க, அந்த கிராமப்புறத்து பள்ளியுடைய தரத்தை மேம்படுத்தணும். அதுல ஒரு எக்ஸாம் சிஸ்டத்தை அதுதான் நான் கேட்கின்றேன். சமன்படுத்த வேண்டும். சரியா? முதலில் சமன்படுத்த வேண்டும். நிச்சயமாக நம்முடைய கல்வி தரத்தை கிராமப்புறம் நகர்ப்புறம் என்ற வேறுபாடு இல்லாம சமப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. சமன்படுத்தப்பட்ட பிறகுதான் இந்த இரண்டு மாணவர்களையும் களத்தில் இறங்கி இல்ல ஒரு விஷயம் போட்டியிடுங்கள் என்று சொல்வது சரியாக இருக்கும். நீங்க பல விஷயங்களை அப்படி ஒப்பிடுறது தவறு. என்னன்னாக்க, அதையும் மேம்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய தேர்வு முறையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டையும் இணைச்சு தான் பார்க்கணும். அதை செய்து விட்டு தானே எப்போ நீங்க கிராமப்புறத்து பள்ளியோட மேம்படுத்த போறீங்க நீங்க. அப்ப அதில் சிக்கல் இருக்கு. அதே போலவே இந்த கிராமப்புறம் நகர்ப்புறம் ஏற்கனவே கோட்டாலாம் கொடுத்தாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சுனாக்க, நகர்ப்புறத்தை சேர்ந்தவர்கள் அந்த பள்ளி கிராமப்புறத்தில் இருக்கும், தனியார் பள்ளியாக தான் இருக்கும். ஆனால் அது கிராமப்புறத்தில் நகர எல்லையை ஒட்டி இருக்கும். அவங்க அந்த கோட்டாலையில் வந்தாங்க. இந்த மாதிரி ஏராளமான குறைபாடுகள் நம்ம சிஸ்டத்தில் இருக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேனாக்க, இன்றைக்கு பல்வேறு அம்சங்களை பார்க்கின்ற பொழுது நாம் வைத்த வாதம் என்னன்னாக்க, நுழைவுத் தேர்வு கிராமப்புற மாணவர்கள் நுழையாமல் தடுக்கின்ற தேர்வுங்கிற வாதத்தை வச்சாங்க. ஆனால் புள்ளி விவரங்கள் எதிராக தான் இருக்கு. கிட்டத்தட்ட அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவர்கள் MBBSல எவ்வளவு பேர் சேர்த்துருக்காங்க? 10 விழுக்காட்டு குறைவாக தான் சேர்ந்திருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களாக இருக்கு. அதனால் நீங்க எதுக்காக நுழைவுத் தேர்வு ரத்து செஞ்சீங்களோ அந்த நுழைவுத் தேர்வு ரத்து செய்த காரணங்களே நிறைய. ஐயா, இந்த இடத்தில் மற்றொரு கேள்வியும் கூட எழுகின்றது. அந்த கேள்வியை நாங்கள் உங்களிடம் முன்வைப்பதற்கு முன்னர் கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். அவரிடம் இந்த கேள்வியை முன்வைப்போம். ஐயா வணக்கம். நம்முடைய அரங்கத்தில் மருத்துவர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் இருக்கின்றார். அவர் முன்வைக்கக்கூடிய வாதத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நுழைவுத் தேர்வு
இருந்தது, அந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்தது என்பது தவறு. நுழைவுத் தேர்வு இருந்தபோது நிச்சயமாக கிராமப்புற மாணவர்கள் அதனால் பாதிக்கப்படவில்லை என்ற கருத்தையும் கூட அவர் முன்வைக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்ல பேசிக்கலி வந்து இந்த நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டிக்கு நானும் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இது பேசிக்கலி வந்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன் அவங்க வந்து இது பண்ணும்போது examining the examinations, whether the examinations are correct or வந்து அது கரெக்ட்லி செக்கிங் த சில்ட்ரன் ஆப்டிடியூட், அதான் வந்து ஃபர்ஸ்ட். இது வந்து அதுல வந்து 2001 இருந்து 2006 வரைக்கும் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல பெரும்பான்மையான கிராமப்புற மாணவர்கள், தமிழ் வழி பண்ணக்கூடிய மாணவர்கள் இது விண்ணப்பங்களே அப்ளை பண்றதில்லை. என்ன ரீசன்னா அவங்கெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்து கோச்சிங் படிக்கல அப்படின்னா, தமிழ்நாடு நுழைவுத் தேர்வுக்கு வந்து நான் கோச்சிங் படிக்கலைன்னா எனக்கு வந்து தமிழ்நாட்டில் மெடிசன் கிடைக்காது, இன்ஜினியரிங் கிடைக்காது அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் வந்து தமிழகத்தில் இருக்க மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களோ, சார் சொல்லக்கூடிய தமிழ் மீடியம் பண்ண மாணவர்களோ அவங்க விண்ணப்பிக்கிறதே இல்லை. இப்போ நம்ம ஐஐடிக்கும் நம்ம அது மாதிரி தான் வந்து நம்மளால வந்து முடியாது அது. பட் இதே வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற மற்ற அகில இந்திய அளவுக்கு வந்து நம்ம எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. பிகாஸ் அவங்க ஹிந்தியில் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. ஒன்லி 2013 மட்டும் நீட் எக்ஸாமினேஷன் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் 17 மொழிகளில் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த 17 மொழிகளில் வந்து தமிழும் வந்து உங்களுக்கு வந்து இருந்ததுனால தமிழ்நாட்டு மாணவர்கள் அந்த சமயத்திலையும் வந்து அவ்வளோ விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால தமிழ்நாட்டில் வந்து யாரும் அப்ளை பண்ணல. ஐயா, இந்த இடத்தில் இடைமறிப்பதற்கு மன்னிக்கவும். தற்போது ரவீந்திரநாத் ஐயா தெரிவித்த கருத்தை வைத்து பார்க்கும்போது தற்போது மருத்துவக் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களில் 10% மாணவர்கள் மட்டுமே கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். கிராமப்புற அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் என்ற கருத்தை முன்வைக்கின்றார். என்னுடைய கேள்வி என்பது, நுழைவுத் தேர்வு இருக்கும் பொழுது இந்த சதவீதம் இருந்தது, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் எந்த அளவுக்கு இருந்தது? நுழைவுத் தேர்வு இருக்கும்போது மிக குறைவாக இருந்தது. அதாவது பேசிக்கலி 2000. ஆகவே நுழைவுத் தேர்வு இருந்தது என்பது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த நுழையக்கூடிய விஷயத்தை தடைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. சரியா? வந்து உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து போய் வந்து அது அப்ரூவல் ஆனது. அதாவது அந்த ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன் வந்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன் கமிட்டியில என்னன்னா, எவ்ரி 4 years இந்த தேர்வு முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்து ஆல் இண்டியா லெவல்ல எக்ஸாமினேஷன் நம்ம மாணவர்களை வந்து தயார்படுத்தணும். பட் அதுக்கு டாக்டர் ரவீந்திரநாத் சார் சொன்ன மாதிரி சிலபஸ் வந்து இவங்க வந்து 2006 இருந்து 2015 வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சிலபஸ்ல எந்த ஒரு மாற்றங்களும் கொண்டு வரல. நம்ம அரைச்சமாவை தான் அரைச்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து மனப்பாடம் பள்ளிக்கூடத்தில் கூட ஸ்கூல்ஸ் வந்து புக்ல வந்து இங்க இருந்து அங்க எது வேணாலும் கேட்கலாம். இப்போ நீங்க வந்து ஐஐடி வந்து இந்த வருஷம் என்ன மாற்று முறைகள் பண்ணாங்க அப்படின்னா, ஐஐடி எக்ஸாமினேஷன்ல நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து -2 ஆக்கினாங்க, 360 மார்க் வந்து 504 மார்க் ஆக்கினாங்க. இது மாதிரி தேர்வு முறைகளில் மாற்றங்கள் கொண்டு வந்தால்தான் தமிழக மாணவர்களோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுமே ஒழிய நீங்க நுழைவுத் தேர்வோ இதனாலேயோ வந்து இது சொல்யூஷன் கிடையாது. கண்டிப்பாக அதே வாதத்தை தான் மருத்துவர் ஐயா அவர்களும் கூட முன்வைக்கின்றார். அவரிடம் தொடர்ந்து நான் பேசுகின்றேன். ஐயா, நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அதற்கு முன்னர் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை பார்த்து விடுவோம். ஏனென்றால் ஏற்கனவே நான் தொடங்கும் பொழுது குறிப்பிட்ட விஷயம், அறிவியல் பாடங்களில் 12ஆம் வகுப்பினுடைய அறிவியல் பாடங்களை கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு முழு மதிப்பெண் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு குறைந்திருக்கின்றது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். உயிரியல் பாடத்தை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு 652 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு அது 387 குறைந்திருக்கிறது. இயற்பியலை பொறுத்தவரை 2710 பேர் பெற்றிருந்தனர் முழு மதிப்பெண் கடந்த ஆண்டு. ஆனால் அது 127 வெகுவாக குறைந்திருப்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அடுத்ததாக தாவரவியல் பாடத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 15 பேர் முழு மதிப்பெண்கள் பெற்றிருந்தார்கள். இது சற்று உயர்ந்திருக்கின்றது. 75 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் விலங்கியலை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 7 பேர் முழு மதிப்பெண் பெற்றிருந்தார்கள். இந்த ஆண்டு அது 4 குறைந்திருக்கின்றது. இதை வைத்துதான் தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை, தனியார் மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை தங்களுடைய கட்டணத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் இந்த ஆண்டும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே குறைந்த இடத்திற்கு அதிக போட்டி நிலவப் போகின்றது. இதை பயன்படுத்திக் கொண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கட்டணத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. ஐயா, நான் ஏற்கனவே முன்வைத்த இந்த கேள்விதான். அதாவது உடனடியாக இது போன்றது ஒரு சூழலை எதிர்கொள்வதற்கு அரசு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்றேன், இங்கே அந்த பிரச்சனை தான் வருது. இப்போ அதை சொல்றது முன்னாடி நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்ம +2 அடிப்படையில் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கல பல சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து எழுதிய மாணவர்களில் மறு கூட்டலுக்கு அப்ளை பண்ண வந்து 2835 பேர். அந்த கூட்டலில் வந்து சரியாக கூட்டலை அப்படின்னு சொல்லி அதில் மதிப்பெண் மாறியவங்க வந்து 696 பேர் 696 பேர் 2835 பேர் மறு கூட்டலுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த கூட்டலுக்கு அந்த 2835 பேர்லேயே 696 பேருக்கு வந்து கூட்டலில் தப்பு இருந்திருக்கு, அதை சரி பண்ணியிருக்காங்க. மறு மதிப்பீடுக்கு பார்த்தீங்கன்னாக்க 3502 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் 2782 பேருக்கு மதிப்பெண் மாறி இருக்கு. எம்பிபிஎஸ்ல அப்ளை பண்ணவங்களுக்கு 1300 பேருக்கு அப்ளை ஆயிருக்கு, மாறி இருக்கு மதிப்பெண். அப்போ இந்த சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது.
அப்போ கூட்டலை கூட அந்த ஆசிரியர் வந்து சரியாக செய்யலைங்கிறது தெரியுது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாணவருக்கு தவறுதலாக இப்போ வந்து அப்ளை பண்ணுறது பிரச்சனை இருக்குது, அப்ளை பண்ணலனாக்க அதில் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான தேர்வுகளில் பல்வேறு குறைபாடு இருக்குது. ரேண்டம் மதிப்பெண் போகிறதுங்கிறது மிக மோசமான ஒரு முறை. அது இப்போ வந்து நீங்கள் என்ன இப்போ பல பேர் என்ன வாதம் வைக்கிறாங்க, சென்ற ஆண்டு படித்தவங்க இந்த ஆண்டு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரேண்டம் மதிப்பெண் போடுறப்ப வயசு ஒரு வந்து வரம்பா வைக்கிறாங்க. நான் வந்து ஒரு நாள் பின்னால் பிறந்திருந்தேன்னாக்க எனக்கு வாய்ப்பு கிடையாது, எனக்கு ஒரு நாள் முன்னால் பிறந்தவருக்கு தான் வாய்ப்பு. அப்போ எனக்கு வந்து அடுத்த வருஷம் வாய்ப்பு வருமானம் அந்த வாய்ப்பு வராது, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்போ என்ன நியாயம் அது? ஒரு மாணவன் வந்து ஒரு நாள் பின்னால் பிறந்தா அவனுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் கிடையாதா அப்படின்னு வாதம் வருது. அதே மாதிரி இதில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. இதெல்லாம் சரி செய்யறது என்ன? அதாவது நுழைவு அது அனைத்து நேரங்களிலும் நிகழ்வது கிடையாது. இல்ல, அதாவது 2000 குறிப்பிட்ட மதிப்பெண்ணை சொல்லிடுறேன். 2012-13 ரேண்டம் மதிப்பெண் மூலமாக வரிசைப்படுத்தப்பட்டவர்கள் எண்ணிக்கை வந்து 6 தான். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதோட எண்ணிக்கை வந்து 68. அப்போ எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மதிப்பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ ரேங்க் மாறிட்டு இருக்கு. அப்போ மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. அப்போ இதையெல்லாம் மனசில் வச்சு நாங்கள் வந்து சொல்கிறோம். அதனால வந்து கிராமப்புற மாணவர்கள் இடம்பெறணும்னாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடஒதுக்கீடு அந்த மாதிரி கொண்டு வரலாம். அதுதான் அதுக்கு தீர்வாக இருக்கும். அதனால ஒரு போட்டித் தேர்வையும் ஒரு தகுதிகான் தேர்வையும் ஒன்றாக்கினாக்கா மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தை தான் நாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ வந்து இந்த பிரச்சனை வர்றதுனால அங்கே வந்து அதிகமாக வந்து வேலையா கேபிடேஷன் ஃபீ வாங்குவாங்க. உண்மைதான். அதனால் எங்கள் சங்கம் என்ன தொடர்ந்து சொல்லுனாக்க, இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகளையும் 2 நுழைவுத்துறை மூலமாக தான் மாணவர் சேர்க்கை வைக்கணும். ஒன்று வந்து மத்திய அரசு நடத்தணும், இன்னொன்று வந்து மாநில அரசு நடத்தணும். மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத்துறை தேர்வின் மூலமாக மத்திய அரசுடைய அனைத்து கல்வி நிறுவனங்கள் எய்ம்ஸ், ஜிப்மர் உட்பட, அதுபோல் ஆல் இந்தியா கோட்டா சீட்டு, அப்புறம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்தும் மாநில அரசுலேருந்தும் அரசு கல்வி நிறுவனங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய 15% இடஒதுக்கீடு, இது எல்லாத்துக்கும் அதில் தான் இருக்கணும். அதே போல தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழக அட்மிஷனையும் மத்திய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தான் நடத்தணும், அதை நடத்தணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அந்த நுழைவுத் மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க மாநில அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் அடிப்படையில் தான் மாநில அரசு நடத்தக்கூடிய ஒற்றைச்சாளர் முறையில் வந்து மாணவர் சேர்க்கை அமைக்கணும். இதை வந்து கரார நடைமுறைப்படுத்தினாலே அங்கே கேபிடேஷன் ஃபீ வராது. அப்ப அதுதான் அந்த பிரச்சனை. ஒருபுறம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்பட்டாலும் கூட நான் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய அந்த வாதமான நெடுஞ்செழியன் ஐயா முன்வைத்த அந்த வாதமான கிராமப்புற மாணவர்கள் பாதிப்படைவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக பலரும் கருதுகின்றனர். நெடுஞ்செழியன் ஐயாவும் அதைதான் முன்வைத்தார்கள். நாம் தொடர்ந்து கருத்து பின்னால வந்து சரியாகலாம். இதை தாண்டி கண்டிப்பாக அது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அடுத்ததாக பொறியியல் கல்லூரிகளை நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. பொறியியல் கல்லூரிகளில் தொடர்ச்சியாக மாணவர் சேர்க்கை என்பது குறைந்து கொண்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏன் இந்த நிலைமை அதற்கு ஏற்பட்டது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னர் கடந்த சில ஆண்டுகளில் பொறியியல் படிப்பில் எந்த அளவுக்கு மாணவர் காலி இடங்கள், அதாவது ஒவ்வொரு கல்லூரியிலும் எவ்வளவு காலி இடங்கள் இருந்திருக்கின்றன என்பதை பார்ப்போம். 2011ஆம் ஆண்டை பொறுத்தவரை மொத்த இடங்கள் 1.48 லட்சமாக இருந்தது. அதில் 53,000 இடங்கள் காலியாக இருந்தது. 2012ஆம் ஆண்டில் 1.82 லட்சம் இடங்கள் இருந்தன. அதாவது கடந்த ஆண்டே 50,000த்திற்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக இருந்த போதும் சுமார் 4 லட்சம் சுமார் 40,000 இடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக சேர்க்கப்பட்ட பிறகும் கூட 58,029 இடங்கள் காலியாக இருந்திருக்கின்றது. 2013ஆம் ஆண்டை பொறுத்தவரை 2.05 லட்சம். இந்த வருடமும் கூட பொறியியல் இடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காலி இடங்களை பொறுத்தவரை அது உயர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 80,689 இடங்கள் காலியாக இருந்திருக்கின்றன. 2014ஆம் ஆண்டு 3.8 லட்சமாக இருந்த இடம், அதாவது 3,80,000 மொத்த இடங்கள் இருந்திருக்கின்றன. அதில் காலி இடங்களை பொறுத்தவரை 1,22,996 காலி இடங்கள் இருந்திருக்கின்றன. தொடர்ந்து காலி இடங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மறுபுறம் இடங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இது ஒரு முரண்பட்ட விஷயம் அல்லவா? இதை முறைப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை அல்லவா? இது சொல்றதுனால ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டு அது வர்றேன். இப்போ என்னன்னாக்க இந்த கேபிடேஷன் ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பல்வேறு முறைகளை கையாளணும் தடுக்கிறதுக்கு. என்னன்னாக்க நான் சொன்ன மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் வைக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கட்டணங்களையும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி மூலமாக செலுத்தணும். மாணவர் சேர்க்கையின் பொழுது திடீர்னு வந்து அங்கே வந்து ஆய்வு மேற்கொள்ளணும், சோதனைகள் மேற்கொள்ளணும். அங்கே இருக்கக்கூடிய கணக்கில் வராத பணங்களை வந்து அரசு கையப்படுத்தணும். இதெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி பல்வேறு முறைகளை செய்யணும். அதுக்கப்புறம் கேபிடேஷன் ஃபீ வாங்கின கல்வி நிறுவனங்களை அரசாங்கம் ஏற்கணும். அதுக்கேற்ற மாதிரி கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். கல்வி நிறுவனம் வந்து கட்டாய நன்கொடை வாங்கினாக்க அந்த நிர்வாகத்தை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய மாதிரி சட்டங்களை கொண்டு வரணும். கண்டிப்பாக இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இல்லாமல் நீங்க கேபிடேஷன் இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலமாக இது போன்ற விஷயங்களை தடுக்க முடியும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தியிடம் சில கேள்விகளை முன்வைத்தோம். அதில் முதல் கேள்வியாக பொறியியல் படிப்புக்கான வரவேற்பு குறைந்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது நாம் பார்ப்போம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாணவர்கள்ட்ட வந்து நம்பிக்கை ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா,
காரணம் வேலைவாய்ப்பு இல்லைங்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி இன்ஜினியரிங்கில் வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம எங்கே படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் பொறுத்து தான். நம்ம வந்து இன்ஜினியரிங்கில் வந்து இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கல்லூரியில் படிக்க போகிறோம் அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு கம்பெனி வந்து கல்லூரியை பார்த்து தான் வராங்க, ஒரே கோர்ஸை பார்த்து வந்த சரித்திரம் கிடையாது. இனிமேல் வந்து நான் ஒரு இன்ஜினியரிங் வந்து நான் படித்தேன் 80 மார்க் வச்சுருக்கேன், யாராவது ஜாப் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கிடையாது. கம்பெனி எதிர்பார்க்குற தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சால் தான் நம்மளால் ஜாப் கிடைக்க முடியும். ஏன் அப்படின்னா நம்முடைய சிலபஸுக்கும் இண்டஸ்ட்ரி நீடுக்கும் கேப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இந்த நீடு யார் ஃபில் பண்ணி எக்ஸ்ட்ரா திறமை சிலபஸை தாண்டி திறமை வளர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இனிமேல் இன்ஜினியரிங்கில் ஜாப் கிடைக்க போகுது. ஜெயபிரகாஷ் காந்தி ஐயா தெரிவித்த அந்த கருத்தை பார்த்தோம். இந்த கருத்திற்கு நெடுஞ்செழியன் ஐயாவிடம் இந்த கேள்வியை முன்வைப்போம். ஐயா, ஜெயபிரகாஷ் காந்தி ஐயாவிடம் கேட்டபொழுது அவர் தெரிவித்த கருத்தை வைத்து பார்க்கும்போது மாணவர்களை பொறுத்தவரை நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்கின்றன என்பதன் அடிப்படையில் படிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். நிறுவனங்களுக்காகவா மாணவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்கின்றார்கள்? வெறுமனே நிறுவனத்திற்கு என்ன தேவை என்பதை படிக்கக்கூடியவர்களா மாணவர்கள்? அவ்வாறா படிக்க வேண்டும்? கிடையாது, கிடையவே கிடையாது. பிகாஸ் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஐயா. ஹலோ, நீங்கள் தொடர்ந்து பேசலாம், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. பேசிக்கலி வந்து எந்த ஒரு ஐஐடியோ பெட்லானியோ எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனே நாங்கள் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு யாரையும் கூப்பிடுறதில்ல. மாணவர்களுக்கு வந்து நாங்கள் நல்ல தரமான கல்வியை தருகிறோம் அப்படின்றது, தரமான கல்வியை கொடுக்கறதுனால தான் எல்லா இன்ஸ்டிடியூஷனும் வருது. இன்னைக்கு பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து தமிழகத்தில் வந்து பொறியியல் போகாத காரணம் வந்து அவங்க வீட்டுக்கு அருகாமையில் நிறைய பேர் வந்து முன்னால் படித்த மாணவர்கள் இந்த பொறியியல் தவிர மற்ற வேலைகளை பார்க்கக்கூடியது வந்து அவங்க கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதனால இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து நம்ம போனாலும் இதில் வந்து ஸ்கோப் இல்லை, இதில் படித்து முடிச்சவங்களுக்கும் வந்து நல்ல எம்ப்ளாயபிலிட்டி இல்லை. இன்னைக்கு கொரியர் கம்பெனிலேருந்து ஒரு டிஷ் ஆண்டனா இன்ஸ்டலேஷன்லேருந்து எல்லாத்துலேயும் வந்து பொறியியல் படித்த மாணவர்கள் வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிற அந்த வேலையில்லா திண்டாட்டம் தான் வந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் வேறு ஏரியா வந்து பார்க்க வைக்கிறது. நன்றி ஐயா. எங்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நெடுஞ்செழியன் ஐயா உங்களுக்கு மிக்க நன்றி. ஐயா, இந்த கேள்விக்கான என்னுடைய பதில் ஏற்கனவே நெடுஞ்செழியன் ஐயாவிடம் நான் கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பதில். அதான் இப்போ வந்து இந்த பிரச்சனை ரெண்டுமே ஒரு காரணம் சொன்னாங்க. வேலையில்லா திண்டாட்டம் ஒரு முக்கியமான காரணம். கல்விக்கும் வேலைக்கும் தொடர்பு இருக்கணும். முதலாளித்துவ நாடுகளில் வந்து கல்விக்கும் வேலை வாய்ப்பும் தொடர்பு இல்லாத நிலை இருக்கிறது. சோசியலிஸ்ட் நாடுகளில் வந்து கல்விக்கும் வேலைக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. எந்த இதில் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அந்த கல்வி வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க. அப்போ எதில் வந்து வேலை வாய்ப்பு இல்லையோ அந்த கல்வியை வந்து மாற்றுறாங்க. சில முதலாளித்துவ நாடுகளோடு நடக்குது. இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் கல்வி முறையில் மாற்றங்களை கொண்டு வராங்க. அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பொறியியல் கல்லூரியில் ஒரே பாடத்திட்டங்களை ஒரே பிரிவில் வந்து அதிகமாக உருவாக்குறாங்க. அப்போ அந்த ஒரே பிரிவில் படிக்கின்ற பொழுது மார்க்கெட்டில் வந்து ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அதே பிறகு கல்வி நிறுவனங்களில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது, நன்கொடைகள் வசூலிக்கப்படுகிறது. சில மாணவர்கள் வந்து தனியார் கல்வி நிறுவனங்களை படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் கூட அவர்களால் அந்த கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை. அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இப்போ அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குனாக்க தனியார் தொழிற்கல்வியில் படிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்களுக்கான மாணவர்களுக்கு அரசாங்கமே முழு கட்டணத்தை செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதை முழுமையாக அனைத்து ஏழை மாணவர்களுக்குமே அரசாங்கம் கல்வி கட்டணத்தை செலுத்தணும் ஒரு முறையை கொண்டு வந்தானாக்க நிச்சயமாக அந்த வேகன்சி வராது. அதேபோல் அதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி வேலைவாய்ப்பை உருவாக்கணும். இல்லை எந்த வேலைவாய்ப்பு அதிகமாக தேவைப்படுதோ அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கல்வியில் மாற்றத்தை கொண்டு வரலாம். அந்த துறை வந்து அந்த தேவையை வந்து நம்ம பூர்த்தி செய்கிற மாதிரி புதிய துறையில் உருவாக்கலாம். இந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட செயல்பாடு கல்வித்துறைக்கு வேலைவாய்ப்புக்கு நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இணைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட செயல்பாடு இல்லாத முக்கியமான காரணம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல தனியார் பொறியியல் கல்லூரிகள் தரம் வாய்ந்ததாக இல்லை, ஆசிரியர்களே இல்லை. சமயத்தில் இந்த புள்ளிவரத்தில் இந்தியா முழுவதும் பல்வேறு பொறியியல் கல்லூரியில் 40 விழுக்காட்டுக்கு மேலே உள்ள பேராசிரியர் வந்து போலி பேராசிரியர்கள். பேராசிரியர்களே போலியை பார்க்க முடியுமா? அப்போ அப்படிப்பட்ட கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கு. அப்போ இதெல்லாம் மாற்றம் வந்தாலும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். கண்டிப்பாக. ஜெயபிரகாஷ் காந்தியோட மற்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. பொறியியல் கல்லூரிகளை மாணவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கேள்வி அவரோட முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த பதிலை இப்போது பார்ப்போம். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது எந்த கல்லூரியில் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், MOU, இன்டர்ன்ஷிப்லாம் அனுப்புகிறாங்க. 3rd இயர்லேருந்து மினி ப்ராஜெக்ட்டுக்கு இது பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வந்து நியூ டெக்னாலஜியில் வந்து பண்ண வைக்கிறாங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் பண்ண வைக்கிறாங்க. அடுத்தது வந்து சிலபஸை தாண்டி நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இன்டெப்த்தாக சொல்லித்தர கல்லூரிக்கு தான் வந்து கம்பெனி தேடி போக போகிறாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து இனிமேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கல்லூரியை போய் பார்த்து அக்ரிடேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த கல்லூரியில் நம்ம மாணவர்களை எடுத்தால் அந்த மாணவர்கள் தரம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்து தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சூஸ் பண்ணுற கல்லூரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்கு பக்கம், என்னுடைய ஊருக்கு பக்கம் அப்படின்னு சொல்கிறத விட எந்த ஊரில் சரி, எந்த நகரத்தில் இருந்தாலும் சரி,
நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து திறமையை வளர்த்துக்கிட்டால் இன்றைக்கி மிகப்பெரிய வாய்ப்பு இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஜெயபிரகாஷ் காந்தி ஐயா தெரிவித்த கருத்தை பார்த்தோம். அனைவராலும் அனைத்து கல்லூரிகளிலும் இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு என்பது மிக குறைவு. அனைவராலும் ஒரு குறிப்பிட்ட கல்லூரிக்கு சென்று படிப்பது என்பது முடியாது. அனைத்து கல்லூரிகளும் சமமாகவும் கூட இல்லை. இந்த நேரத்தில் ஜெயபிரகாஷ் ஐயா தெரிவித்த கருத்தை உங்களுடைய இறுதி கருத்தாக சுருக்கமாக. இந்த மாதிரி எந்தெந்த கல்லூரிலாம் வந்து வேகன்சி அதிகமாக இருக்கோ, எந்தெந்த கல்லூரி நடத்த முடியலையோ அதையெல்லாம் அரசாங்கமே ஏற்கணும். அங்கே உள்ள குறைபாட்டை சரி செய்யணும். சரி செய்து மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசே ஏற்று நடத்தினா பொறியியல் கல்லூரி பிரச்சனை வராது. அதே போல் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு என்ன அறிவிச்சிருக்காங்க, நம்முடைய மாணவர்கள் போட்டித் தேர்வு தயார் பண்ணவங்க அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா போட்டித் தேர்வு முக்கியம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறது முக்கியம்னு தமிழ்நாடு அரசு ஃபீல் பண்ணியிருக்கு. அப்போ அதை வந்து தமிழக அரசு வந்து ஒரு முன்முயற்சியாக எடுத்து அதை எல்லா மட்டங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் +2 மார்க் வச்சு போடாமல் ஒழிய ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய கல்வி நிறுவனங்களும் நம்ம நாட்டில் போகவே முடியாது, மாணவர்கள் போகவே முடியாது. உதாரணத்துக்கு பல புள்ளிவரங்களை சொல்லுவாங்க. ஒன்னே சொல்லிடுறேன், பல புள்ளிவரம் இருக்குது. IISER கல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 4200 இடம் இருக்குது. அதில் தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒருவர் கூட கிடையாது. அதே மாதிரி புனேயில் அதே நிறுவனம் இருக்குது, அதில் 1200 இடம் இருக்குது. அதில் தமிழ்நாட்டு மாணவர் 2 பேர் தான் இருக்காங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா வாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசுடைய நிறுவனம், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2012 3 பேர் தான் சேர்ந்தாங்க. அதனால கடைசியான கருத்து என்னன்னாக்க, நம்முடைய மாணவர்களை போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களையும் இருக்கக்கூடிய மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் நம்முடைய இடங்களை பெற முடியும். கண்டிப்பாக தமிழ்நாட்டிலே பல்வேறு குறைபாடுகளை போக்க முடியும். எனவே அதை தொலைநோக்காக கொண்டு தமிழக அரசு செயல்பட வேண்டும், கல்வி தரத்தை மேம்படுத்த வேண்டும். கண்டிப்பாக. அதே நேரத்தில் மற்றொரு கருத்தையும் கூட என்னுடைய இறுதி கருத்தாக வைத்து முடிக்க விரும்புகின்றேன். தேசிய அளவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் தமிழக மாணவர்களை இடம்பெற செய்வது என்பதை தாண்டி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நீக்குவதற்கான முயற்சியை தமிழக அரசு எடுக்க வேண்டும் என்பது நெடுஞ்செழியன் ஐயாவினுடைய கருத்தாக இருந்தது. மற்ற கல்வியாளர்களுடைய கருத்தாகவும் கூட இருந்தது. அவற்றை எல்லாம் தாண்டி தான் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விஷயத்தையும் கூட, அதாவது போட்டித் தேர்வையும் கூட நடைமுறைப்படுத்துவது என்பது நியாயமானதாக அமையும் என்பது ஒட்டுமொத்த கல்வியாளர்களுடைய கருத்தாகவும் கூட இருக்கின்றது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. மீண்டும் 06 நாளை சந்திப்போம்.